சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கண்ணாலே ரசித்தேனே கவின் போவே கண்ணாளா கொடைக்குள்ளாடும் மழைக்காக எதிர்பார்த்தேன் இந்நாளா. திருடி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஹலோ, யார பார்த்து திருடிங்கறீங்க? உன்னை பார்த்து தான். நீ தானே என் பர்ஸை திருடின. கோவில்ல அடி பிரதட்சணம் பண்ற மாதிரி நடிச்சு என் பர்ஸை எனக்கே தெரியாம எடுத்து இப்ப எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சா என் பர்ஸை திருடலன்னு ஆயிடுமா? இருங்க, விட்டா ரொம்ப ஓவரா பேசுறீங்க. என்னை பார்த்தா திருடி மாதிரியே தெரியுது. என்ன உத்து பாக்குறீங்க? இல்ல, என்ன பார்த்தா திருடி மாதிரியா தெரியுதுன்னு கேட்டல, அதான் உன் நெத்தியில ஏதாவது எழுதி ஒட்டி இருக்கான்னு பார்த்தேன். இந்த கிண்டல் எல்லாம் வேண்டாம். நான் ஒன்னும் உங்க பர்செல்லாம் திருடல. இது வரைக்கும் திருடினத யார் தான் ஒத்துக்கிட்டாங்க? விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா பர்ஸ் தன்னால வரப்போகுது. ஹலோ, நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு விசாரிக்காம பேசாதீங்க, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. அப்படிதான் சொல்லுவேன். நான் வருத்தப்படுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல பர்ஸ் எங்க அத முதல்ல சொல்லு. சொல்றேன். நீங்க என் மேல கோவில வச்சு மோதும் போது உங்க பர்ஸ் அங்க கீழே விழுந்துருச்சு. நீங்க ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் தான் அந்த பர்ஸ் கீழே இருந்ததையே நான் பார்த்தேன். அந்த பர்ஸை எடுத்துக்கிட்டு உங்க பின்னாடியே ஓடி வந்தேன். அதுக்குள்ள நீங்க கார் எடுத்துட்டு போயிட்டீங்க. உங்க பர்ஸ் என்கிட்ட பத்திரமா இருக்கு. ஓ, சாரிங்க, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, இங்க என் வீட்ல என்ன பண்றீங்க? ஓ, இது உங்க வீடா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தோட்ட வேலைக்கு சேர்ந்திருக்கேன். ஓ, அப்படியா? சரி, எங்க வீட்டு தோட்டத்தை நல்லபடியா பாத்துக்கங்க, பசியில வாட விட்டுறாதீங்க. தோட்டத்தை மட்டும் இல்ல, உங்களையும் நல்லபடியா பாத்துக்கணும்னு தான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன். நிச்சயமா நல்லா பாத்துப்பேன். என்னங்க யோசனை எல்லாம் பலமா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஐயோ, சாரிங்க. எதுக்குங்க சாரி? அதான் பர்ஸ நீங்க எடுக்கவே இல்லையே. இல்ல, என் கையில இருந்த மருதாணி எல்லாம் உங்க சட்டையில ஒட்டிக்கிச்சு. ஐயோ, என்னங்க இது? சட்டையெல்லாம் மருதாணி பூசி விட்டீங்க. நான் என்ன பண்றது? நீங்க கோழியை பிடிக்கிற மாதிரி எனக்கே தெரியாம என் பின்னாடி வந்தீங்க. நான் பயந்து உங்க சட்டையை பிடிக்க வேண்டியதாயிடுச்சு. கையில இருந்த மருதாணி
உங்க சட்டையில போட்டுருச்சு ஆம்புட்டு தான். வேணும்னா உங்க சட்டையை கழட்டி கொடுங்க, நான் துவைச்சு தரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். மருதாணிக்கார அவ்வளவு சீக்கிரம் போகாது. யாரு சொன்னா போகாதுன்னு? அதெல்லாம் என்கிட்ட நிறைய ஐடியா இருக்கு, நான் போக வச்சு காட்டுறேன். அப்படிங்கிறீங்க? அப்ப சரி. என்னங்க? என்ன நடக்குதுங்க? ஒண்ணும் இல்ல, ஷர்ட்ல மருதாணி கரைப்பட்டுருச்சு, அதை கிளியர் பண்ணி தரேன்னு சொன்னாங்க, அதான். இதே நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? சட்டை கொடு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷர்ட். ஸோ சீக்கிரமா கரையெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருங்க. சரிங்க. இந்தாங்க. ஏய், என்ன நடக்குதுங்க? என்ன கேட்டீங்க? இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டேன். என்ன நடக்குதா? புல்லுல புழு, பூச்சி, எறும்பு எல்லாமே நடக்குதுன்னு தான் நினைக்கிறேன். என்னடி நக்கலா? செழியன் சட்டையில மருதாணி கரை படுற மாதிரி ஆக்கிட்டேன். செழியன் உன் இடுப்ப புடிச்சிட்டு இருக்காரு, நீ அவரை பார்த்து ரசிச்சு ரசிச்சு பேசிட்டு இருக்க. நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் மனசுல நான் ஒண்ணும் நினைக்கலங்க. நான் தடுமாறி கீழே தான் விழப்போனேன். அவர் என்ன தாங்கி பிடிச்சாரு, அம்பிட்டுதான். அது உங்க பார்வைக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. நான் முன்ன பின்ன அவரை பார்த்தது கூட இல்லைங்க, இன்னைக்குதான் பாக்குறேன், அம்பிட்டுதான். அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் இல்லையே? வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, நீ அவர்கிட்ட ஏதோ கொடுத்தியே, அது நீ என்ன கொடுத்த? ஓஹோ, நீங்க எல்லாத்தையும் பாத்துட்டீங்களா? என் கண்ணுல இருந்து யாரும் தப்ப முடியாது. ஆமா ஆமா, உங்க கண்ணு ஷார்ப்பான கண்ணுதான், தப்ப முடியாது. இந்த ஜால்ரா அடிக்கிற வேலைலாம் என்கிட்ட வேண்டாம். முதல்ல விஷயத்துக்கு நீ வா. சரி சரி, விஷயத்துக்கு வந்துருவோம். அது ஒண்ணும் இல்லைங்க, காலையில இவங்க கோயிலுக்கு வந்தாங்களா, அங்க அவரு யாரு என்ன ஏதுன்னு எனக்கு அப்போ தெரியாது. மிஸ் ஆனதே அவர் பர்சன்னு அவர் இங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அதான் கொடுத்த, அம்புடுதான். வேற ஒண்ணும் இல்லையே? ஐயோ, வேற ஒண்ணும் இல்லைங்க. சரி சரி விடு, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இனிமே நீ அவர்கிட்ட எந்த காரணத்தை கொண்டும் பேசக்கூடாது, பார்க்க கூடாது. அவர் எதிரில வந்தா தலை கீழே தொங்க போட்டுட்டு போயிடணும், புரிஞ்சுதா?